மனுஷன் பொழைச்சா வள்ளலார் மாதிரி பொழைக்கணும், சாகக்கூடாது. இன்றைக்கி ஒரு நண்பர் சொன்னார், ரொம்ப பெரிய படிப்பாளியாம், ப்ரொஃபஸராம். அவர் சொல்கிறாராம், நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான் சார், ஆனால் ஒரு விஷயம் மட்டும் என்னால் நம்ப முடியல. என்ன அது? இந்த மரணமில்லா பெருவாழ்வுன்னு ஒன்று சொல்கிறாரு, அது நம்மளால் நம்ப முடியலைங்க. வள்ளல் பெருமான் சொல்கிறாரே, மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன். சத்தியம் சத்தியம் சத்தியம்னு எத்தனை சத்தியம் போடுறாரு? நான் கேட்டேன், நீங்கள் சொல்கிற பேராசிரியர் வள்ளலாரை விட புத்திசாலிங்களா? இல்லை. சரி, வள்ளலாரை விட ஒழுக்கத்தில் நேர்மையானவரா? இல்லை. வள்ளலார் பொய் சொல்வாரா, உங்கள் பேராசிரியர் பொய் சொல்வாரா? இவர் பதில் சொல்லலை. சாமி என்ன சொல்கிறார் தெரியுங்களா? ஆண்டவன்கிட்ட கேட்குறார், பொய்யாத வாய்மைகளை புகன்றிடுதல் வேண்டும், புகன்றபடி புகன்றபடி புரிந்திடுதல் வேண்டும். ஆரம்பத்திலேயே ஆண்டவர்கிட்ட வரம் கேட்கின்ற பொழுதே வள்ளலார் என்ன கேட்குறாரு? சாமி, என் வாயிலிருந்து ஒரு பொய் கூட வரக்கூடாது, ஒரே ஒரு பொய் கூட வரக்கூடாது, சத்திய வார்த்தையை மட்டுமே நான் பேச வேண்டும். அப்புறம் புகன்றபடி புகன்றபடி நான் சொன்னபடி சொன்னபடி நான் செஞ்சு காட்டணும். செஞ்சு காட்டினாரா இல்லையா? ஆனால் சத்தியமா நேரா கண் முன்னால யதார்த்தமா ஒரு மனுஷன் கடவுளான கதை வள்ளலாருடைய கதை. இது எந்த உலகத்திலையும் கிடையாது. as long as you believe in the fact of inevitability of death, you cannot escape from diseases. மரணம் என்பது நிச்சயம் என்று நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கின்ற வரை எந்த வாதபித்த சிலேத்தமும் சரியா இருந்தாலும் தற்காலிகமாக இருக்குமே ஒழிய நோயை உண்டாக்கியே தீரும். அதனுடைய வேலை. உன் ஆரோக்கியத்தை பற்றி நீ கவலைப்படுவதாக இருந்தால் நீ நீண்ட நாள் வாழ வேண்டும், புதுமை இல்லாம அதனுடைய துன்பங்கள் இல்லாம இளமையோடு ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று விரும்பினால், மனநோயாளி ஆகக்கூடாது என்று நீ விரும்பினால் வள்ளலார் சொல்றதை ஏத்துக்கோ.